தினமொரு வசனம். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. விளக்கம். தேவனுக்கு நாம் அந்நியர்களாக இருந்தோம். அவருடைய ஆவியை பெற்றதால் அன்னைய உணர்வு ஓடிவிடுகிறது. அன்பின் பிணைப்பு அங்கே உணரப்படுகிறது. தேவனுக்கு நாம் விரோதிகளாக இருந்தோம். அவருடைய ஆவியை பெற்றதால் தயக்கமும் தடுமாற்றமும் போய் புதிய நட்புறவு பிரகாசிக்க துவங்குகிறது. கெட்ட குமாரன் உவமையை பாருங்கள். அவன் கெட்டு போய் சீரழிந்து தந்தையிடம் திரும்பி வந்தான். கிழிந்த உடை, அழுக்கடைந்த உடல், எல்லா செழிப்பையும் இழந்த நிலை. தகப்பனுக்கு அருகில் வர முடியாத அளவிற்கு குற்ற உணர்வு. ஆனாலும் அவன் மகனாக வராமல் வேலைக்காரன் போல் வந்தாவது உயிர் வாழ விரும்பினான். வேலைக்காரனாக, அதாவது எந்த உரிமையும் அந்தஸ்தும் இல்லாத அடிமையாக தன்னை வைத்துக் கொள்ளும்படியாகவே அவன் விண்ணப்பித்தான். ஆனால் நடந்தது வேறு. அந்த உருக்கமுள்ள தந்தை அவனை மகனாக ஏற்றுக்கொண்டு முன்பை விட அதிகமாக அன்பு காட்ட முன் வந்தார். ஒருவேளை அந்த மகனிடம் சரி வேலைக்காரனாக அல்ல, உன்னை மகனாகவே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் கட்டி அணைக்கவில்லை, முத்தம் இடவில்லை, பழைய உடைகளை அகற்றவில்லை, புதிய உடைகள் கொடுக்கவில்லை, மோதிரம் போடவில்லை, விருந்து செய்யவில்லை. இப்படியாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்போது தகப்பன் தன்னை மகனாக ஏற்றுக்கொண்டிருந்தால் கூட, மன்னித்து விட்டால் கூட, அந்த மகனால் மகன் என்ற நிலையில் மகிழ்ந்திருக்க முடியாது. ஏனென்றால் தகப்பன் தன்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக எந்த பிரதிபலிப்பும் இல்லை. மகன் என்ற பெயர் கிடைத்தாலும் கூட மகன் என்ற நிச்சய உணர்வினை பெற்று அவன் மகிழ முடியாது. எனவேதான் அந்த தகப்பன் மகனாக அவனை ஏற்றுக்கொண்டதோடு விடவில்லை. அதை குறித்த முழு நிச்சயத்தை மகன் பெற்று பூரண சந்தோஷத்தை மகன் அடைவதற்காக பல காரியங்களை அவனுக்காக செய்தார். அந்த அன்பின் செயல்களை கண்ட மகன் மறுபடியும் தகப்பனோடு உரிமையுடன் உறவாடும் தைரியத்தை பெறுகின்றான். அதுபோலவே தேவனும் செய்கிறார். நம்மை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதை நாம் சந்தேகமற்ற முறையில் நம்பி மகிழும்படியாக அவருடைய ஆவியை நமக்குள் தருகிறார். அதுவே அவருடைய அன்பை நிச்சயப்படுத்தும் சந்தேகத்திற்கு இடமற்ற அடையாளம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய அன்பையும் அருளையும் பெற்று வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.